இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறதுனாலே என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நேரம் அனுமதித்தால் சில காரியத்தை உங்களோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியான இந்த வார்த்தைகளை தந்தபடினால் உங்களோடு கூட சில காரியங்களை வைக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நாம் இங்கே வாசிக்கிறோம் நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கலாம். நெகேமியா 1:11 வாசிப்போம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பதாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். ஸ்தோத்திரம். இங்கே நெகேமியா என்கிறதான தேவ மனிதன் ஜெபித்ததை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். ஏன் இவர் ஜெபிக்கிறார், எதற்காக ஜெபிக்கிறார் என்று நாம் படிக்கும் பொழுது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த நெகேமியா யார் அப்படின்னு நான் ஆமென் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது, இந்த நெகேமியா ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. நெகேமியாவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நீதி உள்ள மனிதனாய் காணப்படுகிறார். இந்த நெகேமியா யார் என்று சொன்னால், அவர் ஒரு தாழ்மை உள்ள மனிதனாய் நெகேமியாய் காணப்படுகிறார். அவர் ஒரு பேராசை அற்ற மனிதனாய், பேராசை இல்லாத ஒரு மனிதனாய் நெகேமியாய் காணப்படுகிறார். அவருடைய கொள்கையிலே உறுதியாய் நிற்கிறவர் தான் நெகேமியாவாய் இருக்கிறார். ஒரு துணிச்சலான மனிதனாய் நெகேமியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மிகுந்த உண்மை உள்ள மனுஷன் நெகேமியாவாய் காணப்படுகிறார். வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாதவர், ஜீவியத்தில் தடுமாற்றம் இல்லாதவராய் நெகேமியாய் காணப்படுகிறார். விசுவாசம் உள்ள மனுஷனாய் நெகேமியாய் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நெகேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆமென் மனதுருகி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் நெகேமியாவாய் காணப்படுகிறார். இந்த நெகேமியாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே முன்மாதிரியாய் ஜெபிக்கிற மனிதனிலே தலை சிறந்தவராக நெகேமியாவை குறித்தும் ஆமென் தானியேலை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே நல்ல ஜெபிக்கிற மனிதர்களை குறித்து நெகேமியாவை குறித்தும் தானியேலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நெகேமியா நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் சாதாரணமானவர் அல்ல, ஆமீன், சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. ஆனால் இந்த நெகேமியா ஜெபிக்கிறார். இந்த நெகேமியா ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் ஆமென் படிக்கும் பொழுது இந்த நெகேமியா 11 முறை ஜெபிக்கிறார். எதற்காய் ஜெபிக்கிறார் என்று சொன்னால்,
ஆமீன். அலங்கம் இப்பொழுது இடிக்கப்பட்டு காணப்படுகிறது. அலங்கம் இப்பொழுது தகர்க்கப்பட்டு காணப்படுகிறது. அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்படும்படியாக ஆமீன் நெகேமியா 11 முறை ஜெபிக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ம் 15வது வசனம். அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூன் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. இப்ப கவனிக்கணும். இவர்கள் 11 முறை நெகேமியா ஜெபித்த பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்னா 52 நாட்களிலே அலங்கம் கட்டி எழுப்பப்படும்படியாய் கர்த்தர் ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த ரவி வந்த உடனே தூங்கிட்டு இருக்கிறான். நேற்றுக்கு தூங்கலையே வீட்டுல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நல்ல விழிப்பா கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இனி பேரை சொல்லுவேன், கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும். ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. நெகேமியா ஜெபிக்கிறார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 52 நாட்களிலே முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, அலங்கம் கட்டக்கூடாது, அலங்கம் கட்டி எழுப்பக்கூடாது, அலங்கம் வளரக்கூடாது என்பதற்காக இப்ப 2 பேர் எழும்புகிறாங்க. ஒன்னு சன்பல்லாத்து, இன்னொன்று தொபியா. 2 பேரும் எழும்புறாங்க. எழும்பி இப்ப என்ன பண்றாங்க பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது இவர்கள் 2 பேரும் பரிகாசம் பண்றாங்க. முதலாவது நீங்க வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுத்தரிக்க போடப்பட்டு உயிர் கொடுப்பார்களோ என்று சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பதாக சொன்னார்கள். சொன்னான். நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, கல் மதில் இடிந்து போகும் என்றார். பாருங்க, பரிகாசம் பண்றாங்க. சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன செய்யறாங்க? பரிகாசம் பண்றாங்க. நம்முடைய ஆலயத்தில் கூட அப்படிதான் பரிகாசம் பண்ற கூட்டம், தேவ ஜனத்தை பரிகாசம் பண்ற கூட்டம், ஆராதிக்கிற பிள்ளைகளை பரிகாசம் பண்ற கூட்டம், ஜெபிக்கிற பிள்ளைகளை பரிகாசம் பண்ற கூட்டம், நிந்திக்கிற கூட்டம், அவமானப்படுத்துகிற கூட்டம், கேவலமா பேசுகிற கூட்டம். ஆமா, இவங்க செஞ்சிருவாங்களா, பார்த்துருவோமே, எப்படி நடக்கும் பாப்போம் அப்படின்னு பரிகாசம் பண்ற கூட்டம். 2 கூட்டம் இருக்கத்தான் செய்து. 2 கூட்டம் காணப்படுகிறது. ஒன்னு நிந்திக்கிற கூட்டம், அவமானப்படுத்துகிற கூட்டம், பரிகாசம் பண்ற கூட்டம். இவங்க 2 பேரும் இப்ப என்ன செய்கிறா பாருங்க. ஆமென், பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க. ஆனால் நெகேமியாவுக்குள்ளே என்ன இருந்துன்னா ஒரு பயங்கரமான ஜெபம் காணப்பட்டது. இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நெகேமியாவுக்குள்ள ஒரு ஜெபம் காணப்பட்டது. பாருங்கள், ஜெபித்த பொழுது சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்பினார்கள். ஆனா நெகேமியா என்ன செய்தார் பாருங்க. இந்த சன்பல்லாத்தை பார்க்கல, இந்த தொபியாவை பார்க்கல. ஒரு கையில பட்டயத்தை எடுத்து
பிடித்துக் கொண்டு மறுகையில் அலங்கத்தை கட்டி எழுப்பினா. இன்னைக்கு பகல்ல சொல்றேன் தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். நெகேமியா ஜெபித்த பொழுது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினது உண்மை என்று சொன்னால், இந்த இடத்தில் ஜெபிக்கிற பிள்ளையே, வீடுகளில் ஜெபிக்கிற பிள்ளையே, குடும்பங்களில் ஜெபிக்கிற பிள்ளைகளே, குழுவாக ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆமென், தேசத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளே, உங்கள் சில காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். நெகேமியாவின் காரியம், ஆமென், அலங்கம் கட்டப்படும்படியாக அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினது போல இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சில பிள்ளைகளுடைய காரியங்களை நான் கைகூடி வர பண்ண போகிறேன். சில பிள்ளைகளுடைய காரியம் கைகூடி வர போகிறது. இதை நம்பி நான் கையை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடமான சந்தல் கடகதுரியா, உடமான சந்தல் கடகதுரியா. எத்தனை சன்பல்லாத்துகள் எழும்பினாலும், எத்தனை தொபியாக்கள் எழும்பினாலும் காரியத்தை நடத்த விடக்கூடாது, காரியத்தை செய்யக்கூடாது. ஆமீன். கேவலம் பரிகாசம் பண்ணும்படியாக எத்தனை சன்பல்லாத்துகள் தொபியாக்கள் எழும்பினாலும் தேவ பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறாரு. ஆமென். நம்பி நான் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. சில விஷயத்தை கர்த்தர் கைகூடி கர்த்தர் வர பண்ண போகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறாரு. ஆமென். சில காரியங்களை கர்த்தர் மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். தானியேலின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தபடியினால் அவனை சிங்க கெபியில தூக்கி போட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். அவனை அழிக்க முடியல, அவனை ஒன்றுமே செய்ய முடியல. தானியேல் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தபடியினால் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, ஜெயமாய் காணப்பட்டது. இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். கர்த்தர் வெற்றியாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். சில காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறாரு. ஆமென் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறாரு. காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஒரு நன்மைக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கலாம், ஒரு நன்மைக்காக தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கலாம், கற்பத்தின் கனிக்காய் தேவ சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு நடக்காதா, எங்க குடும்பங்கள்ல நடக்காதா, எங்க வீட்டில் நடக்காதா, எங்க வாழ்க்கையில நடக்காதா? ஆமீன். பல விஷயத்தை தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஜெபிக்கிற நெகேமியாவுடைய காரியம் கைகூடி வந்தது போல, அலங்கம் கட்டுகிற காரியம் கைகூடி வந்தது போல, ஆமீன், ஸ்தோத்திரம். எத்தனை எதிர்ப்புகள் கடந்து வந்தாலும், எத்தனை எதிர் வல்லமைகள் கடந்து வந்தாலும், ஆமென், நெகேமியா ஜெபித்த பொழுது காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினது போல சில விஷயத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். சில விஷயத்தின் மேல் ஜெயத்தை பார்க்க போகிறார், சில விஷயத்தின் மேல் வெற்றியை பார்க்க போகிறார், சில விஷயத்தின் மேல் நன்மையை பார்க்க போகிறோம். கர்த்தர் சில காரியங்களை நமக்காக கைகூடி வர பண்ண போகிறாரு. கையை பிடிச்சு சொல்லுங்க, காரியம் மாறுதலா முடியும். ஆமே, ஸ்தோத்திரம். முட்டம் வர்க்கீஸ் அவர்கள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவருக்கு 97 வயது. நல்ல தேவ மனிதர். ஆமே, நிறைய பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். 140 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அவர் மதுரைக்கு அந்த பக்கத்தில் ஒரு முறை ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தாராம். இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தாராம். ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வந்து, ஸ்தோத்திரம், ஊர் தலைவன் வந்து, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், நான் இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அங்கே இருந்த மக்கள், இவர் இயேசுவை பற்றி அறிவித்தபடியினால்
அவரை பிடித்து அடித்தார்களாம். அவருடைய தாடியெல்லாம் பிடித்து அடித்து அவரை சித்திரவதைப்படுத்தினாங்களாம். சித்திரவதைப்படுத்தி விட்டு மனிதனுடைய வேஸ்டை எடுத்து அவருடைய வாயை பிளந்து அவருடைய கையை உள்ள விட்டு அந்த மனித வேஸ்டை வயிற்றுக்குள்ள தள்ளினாங்களாம். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த தேவ மனித அடிப்பட்டு மனித வேஸ்ட் உள்ள போயிட்டு அவருடைய காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம். காரையெல்லாம் அடித்து நொறுக்கி ரொம்ப சித்திரவதைப்படுத்திட்டாங்களாம். இந்த தேவ மனித ஒன்றும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டாரு. ஆமீன். கை உள்ள இறக்கப்பட்டபடினால், மனித வேஸ்ட் உள்ள இறக்கப்பட்டபடினால் தொண்டையெல்லாம் புண்ணு, வாயெல்லாம் புண்ணு. ஆனால் கர்த்தர் கிருபையினால் இறங்கி அந்த தேவ மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தாராம். அற்புதத்தை ஆண்டவர் செய்தாராம். அந்த புண்ணை எல்லாம் மாற்றினார். சரத்தில் இந்த கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றினாராம். அப்புறம் 2 மாதம் கழித்து அந்த இடத்திற்கு மறுபடியும் இவர் போகிறாராம். போகும் பொழுது நிறைய போலீஸ்காரர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்களாம். ஆமே, கேட்டாராம், இங்க போலீஸ் நிறைய குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், அங்க சொன்னார்களாம், இந்த ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் கலவரம் ஏற்பட்டது. கலவரம் ஏற்பட்டபடினால், ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற 300 வீடுகளை தீ கொடுத்து எரித்து போட்டு விட்டார்கள். அன்னைக்கு தேவ மனுஷனை சித்திரவதைப்படுத்தும் பொழுது அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அழுதார்களாம் என்று. ஸ்தோத்திரம், இந்த காட்சியை பார்த்து அழுதார்களாம். ஐயோ, இவரை இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களேன்னு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் நின்று அழுதார்களாம். அதே மக்கள் சொன்னார்களாம், அன்றைக்கு தேவ மனிதனை இந்த இடத்தில் வைத்து சித்திரவதைப்படுத்தினபடினால் இந்த ஊருக்கு ஒரு அழிவு கடந்து வந்தது. அந்த தேவ மனுஷர் என்ன சொல்றாருன்னா, அந்த சாம்பல் வழியாக அப்படியே நடந்து போனாராம். நாட்கள் கழிந்ததாம். அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆமீன், ஆலயம் எழுப்பப்பட்டது. அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக இந்த தேவ மனிதரை அழைத்தார்களா? அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த தேவ மனிதன் பிரசங்கம் பண்ணாரா? தேவ பிள்ளை கவனிங்க, எந்த இடத்துல சித்திரவதைப்படுத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல அடிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல மனித வேஸ்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே இடத்துல கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தி, அதே இடத்துல கர்த்தர் அவரை உயர்த்தி, அதே இடத்துல அவருடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணினாரா? அப்படியானால் இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, பாடுபடுகிற தேவ பிள்ளையே, கஷ்டப்படுகிற தேவ பிள்ளையே, சில காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் நமக்காக முடிய பண்ண போகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சில விஷயத்தின் மேல கர்த்தர் சில நன்மையை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். சில நன்மைகள் கடந்து வர போகிறது. சில ஆசீர்வாதங்கள் கடந்து வர போகிறது. சில காரியத்தை கர்த்தர் நமக்காக கர்த்தர் கை கூடி வர பண்ண போகிறாரு. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கைகளை தட்டி நல்ல தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ, கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறது. வேதனையோடு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் விஷயத்தின் மேல கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். உன் விஷயத்தின் மேல கர்த்தர் சில நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ முடியாது, நீ நடக்காது, நீ சம்பவிக்காது, நீ வராது என்று நினைக்கிற சில காரியத்தின் மேல கர்த்தர் சிலரை கை கூடி கர்த்தர் வர பண்ண போகிறாரு. உடாபாலா ஷிகாராபாதாலா ரிபாதாலா சந்தராகாதாலா ராதாலா. 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு பேசுகிறத திட்டமாய் உணர முடிகிறது. நீங்க முடிந்து போயிட்டு முற்றுப்புள்ளி வைத்த காரியத்தின் மேல கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ண போகிறார். கர்த்தர் நன்மையை உண்டு பண்ண போகிறார். இனி நடக்காது, இனி அவ்வளவுதான், இனி வராது, இனி சம்பவிக்காது, இனி நன்மை உண்டாகாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போயிட்டு அப்படி நினைக்கிற காரியத்தின் மேல் கர்த்தர் ஒரு காரியத்தை இப்பொழுது ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒரு நன்மையை ஆண்டவர் இப்ப கட்டளையிடுகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்ப கட்டளையிடுகிறார். ஜெபிக்கிற நெகேமியாக்களின் நிமித்தமாய் காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. இங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் சில காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். சில வீட்டுக்குள்ள சில காரியங்கள் கைகூடி வர பண்ணப்படப்படு. ஓ, சில பிள்ளைகளுக்குள்ள சில காரியங்கள் கைகூடி வருகிறது. கர்த்தர்
கர்த்தர் நன்மையானதா கர்த்தர் பரத்தில் இருந்து இப்பொழுது கட்டளையிடுகிறார். நல்ல கையை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் அதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ராகாதாரா சந்தரா திரபல திரமன உடமன திரபல சந்தல பௌதல உடமன கடகதுரதல சந்தல உடமன கடகதுரியா உடமன சந்தல திரமன கடகதுரியா உடமன சந்தல உடமன திரமன கடகதுரியா சன்பொல்லாத்தையும் தொபியாவையும் அழித்துக் கொண்டு சன்பொல்லாத்தையும் தொபியாவையும் அழித்துக் கொண்டு கர்த்தர் சில ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் சன்பொல்லாத்துகள் எழும்பி நிற்கிறது, தொபியாக்கள் எழும்பி நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளை முடக்கணும், தேவ பிள்ளைகளை அழிக்கணும், நன்மையை இல்லாமல் ஆக்கணும், ஆசீர்வாதத்தை இல்லாமல் ஆக்கணும். கட்டக்கூடாது, எழும்ப கூடாது, எழும்ப கூடாது, வளர கூடாது, பிரகாசிக்க கூடாது, எழும்ப கூடாது. சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்பி நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் சன்பல்லாத்து தொபியா இப்பொழுது அழிக்கப்படுகிறது. காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அங்கே படிக்கிறோம், அவர் முதிர்ந்த வயதாகிட்டு, ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவனுடைய சகல காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சகல காரியத்திலையும் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது, சகல காரியத்திலையும் நன்மை உண்டாக போகுது. பொருளாதாரத்தில் ஒரு நன்மை உண்டாக போகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாக போகிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஆபிரகாமை எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய எல்லா விஷயத்தின் மேலையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறாரு. ஆமே. அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன அவங்க ஜெபத்தை நீங்க விடக்கூடாது. ஆமே. ஏன் ஜெபிங்க ஜெபிங்கன்னு நாங்க சொல்ல காரணம் என்ன? ஜெபத்துக்கு வாங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தில் வந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க அழைப்பதற்கு காரணம் என்ன? கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஆமே. நம்புறீங்களா நீங்க? ஆமே. ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கப்படும். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன்ல, பாவிகள் மனம் திரும்பணும்னு ஜெபிக்கிறோம், துன்மார்க்கர்கள் மனம் திரும்பணும்னு ஜெபிக்கிறோம். ஆமா, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறான். கடந்த நாட்களில் ஒரு மனுஷன் வந்தான், வந்து கேட்டான், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் வேணும் அப்படின்னு. ஆமே. அந்த மனுஷனை பார்த்தா பயங்கர மகா குடியன். ஆமே. குடிச்சு குடிச்சு குடிச்சே வாழ்க்கைய நாசமாக்கி கொண்டிருந்தவன். அவன் வந்து கேட்கிறான், எனக்கு ஞானஸ்நானம் வேணும். ஆமே. நான் கேட்ட ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? அவன் சொல்றான், கர்த்தர் என்ன மாத்திட்டாரு, என் குடியை மாத்திட்டாரு, என் கெட்ட பழக்கத்தை மாத்திட்டாரு, என் வாழ்க்கை ஆண்டவர் மாத்திட்டாரு. அப்ப கவனிங்க தேவ பிள்ளைகள், நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் வித்தியாசங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் மாறுதலை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால தான் நாங்க சொல்றோம், நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்திற்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, தேசத்திற்காக ஜெபிங்க, நன்மை உண்டாக ஜெபிங்க, ரட்சிப்பு உண்டாக ஜெபிங்க. நாங்க சொல்ல காரணம் என்ன? இந்த நெகேமியாவின் ஜெபம் 52 நாட்கள்ல முடிவை கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னால், இந்த இடத்தில் பல காரியத்திற்காக தேவ சமூகத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் கைகூடி வருகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் கண்கள் கண்டு அதை சந்தோஷப்படுகிற அளவில் கர்த்தர் சில காரியத்தின் மேல் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட வேண்டும். கர்த்தர் மறுபடியும் இன்றைக்கு
பகல் நேரத்தில் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், புலம்பி ஜெபிக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம், கதறி ஜெபிக்கலாம், பாரப்பட்டு ஜெபிக்கலாம், உள்ளம் உடைந்து ஜெபிக்கலாம், தேம்பி தேம்பி ஜெபிக்கலாம். எப்படியோ நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாய். ஏதோ ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சில காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ண போகிறாரு. ஜீசஸ், ஹalleluya. விசுவாசித்த அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்பின அத்தனை தேவ பிள்ளைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நான் விசுவாசிக்கிறேன். இங்க சில பிள்ளைகள் சில விஷயத்தை குறித்து நீங்கள் பாரப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் முறையிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவர் கைக்கூடி வர பண்ண போகிறாரு. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நெகேமியாவுடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணீங்க, என்னுடைய காரியத்தையும் கைக்கூடி வர பண்ணணும். உங்க கையை நல்ல தேவனுக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் உயர்த்தி இப்ப ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க. ஜெபிக்கிறவனுடைய காரியம் கைக்கூடி வரும். கையை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு சில தேவை, எனக்கு சில பாரம் இருக்குது, உங்க சமூகத்தில் வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், உங்க சமூகத்தில் வைத்து நான் அழுதுட்டே இருக்கிறேன்ப்பா, உங்க சமூகத்தில் வைத்து நான் கதறிட்டே இருக்கிறேன். என் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிடம் இப்ப உள்ளம் திறந்து எல்லாரும் நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கலாமா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல என்னுடைய காரியத்தின் மேல் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தாருங்க. ஆண்டவரே, என் காரியத்தில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தாருங்க. என் காரியத்தின் மேல் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். யாரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறா, யாரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறா. உன் சுற்றுப்புறத்தார் உன்னை கண்டு இது கர்த்தர் செய்த காரியமே என்று சொல்லி அவர்களுடைய நாவும் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க அளவில் காரியம் ஜெயமாய் முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. உன் பகைஞர்கள் கூட, உன் சத்துருக்கள் கூட இது தெய்வத்தால் உண்டாயிற்று, இது கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்தத்தக்க அளவில் சில காரியங்கள் கைகூடி வரன்னு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இடைபடுகிறார். உன் சுற்றட்டாரத்தில் இருக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை பார்க்கிறவர்கள், இது தெய்வத்தால் உண்டான காரியம், இது கர்த்தரால் உண்டான காரியம், இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது தெய்வத்தால் உண்டானது, இது தெய்வத்தால் உண்டானது என்று சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்தத்தக்க அளவில் உன் வீட்டுக்குள்ள, உன் தனிப்பட்ட ஜீவியத்தில், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறாரு. கர்த்தர் அப்படியே எனக்கு செய்து தருவார் நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீங்க படிச்ச யோவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 21வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது யோவேல் 21:21 படிங்க பார்க்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியத்தை ஆண்டவர் தேசத்தில் செய்ய போகிறாரு. இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறாரு. இந்த பட்டணத்தில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. இந்த ஏரியாவில் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஜெபிக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் தேசத்தை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற வல்லமைகளை அழித்துக் கொண்டு தேசத்தை கெடுத்து வைத்திருக்கிற
இருக்கிற பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் கீழ்ப்படுத்தி கொண்டு இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல, ஒரு பெரிய அசைவை, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய உணர்வை கர்த்தர் தேசத்தில் உண்டு பண்ண போகிறாரு. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. நான் எப்படிப்பட்ட காரியம் செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. பெரிய காரியத்தை ஆண்டவர் தேசத்தில் செய்ய போகிறாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதித்து இந்த 2024 நம்ம முடிக்கும் பொழுது ஆமென், புதிய புதிய ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அது நடக்க போகிற இந்த ஆண்டுல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் இந்த பட்டணத்தில் உண்டாக்க போகிறாரு, இந்த பகுதியில் உண்டாக்க போகிறாரு. அநேக மக்கள் ஆலயத்தை தேடி ஓடி வர போகிறார்கள், ஆராதனை தேடி ஓடி வர போகிறார்கள், ஜெபத்தை தேடி ஓடி வர போகிறார்கள், விடுதலைக்காக சுகத்திற்காக தேடி ஓடி வர போகிறார்கள். நம்முடைய ஜெபம் தேசத்தில் பயங்கர உணர்வை அனுப்புகிறது. நம்முடைய பட்டணத்தில் பயங்கர எழுப்புதலை உண்டாக்க போகிறது. நம்முடைய ஜெபம் ஒரு பயங்கர அசைவை உண்டு பண்ண போகிறது. தேசத்தை கெடுக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகளை கர்த்தர் வெட்டி அழித்துக் கொண்டு தேசத்தில் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. இதை நம்புகிற அத்தனை பிள்ளைகளும் 2 நிமிடம் கையை தட்டி அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேசத்தில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆவியில கண்டுகொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த பட்டணம் விடுதலையாக்கப்படுகிறது, இந்த பட்டணம் விடுதலையாக்கப்படுகிறது, இந்த தேசம் விடுதலையாக்கப்படுகிறது. பொல்லாங்குடைய கரத்தில் கிடக்கிற, பொல்லாங்குடைய பிடியில கிடக்கிற இந்த தேசத்தை கர்த்தர் விடுவிக்கிறாரு. அநேக வாலிபர்களை கர்த்தர் விடுவிக்கிறாரு, அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறாரு, அநேக குடும்ப தலைவர்களை கர்த்தர் விடுவிக்கிறாரு, அநேக சகோதரிமார்களை கர்த்தர் விடுவிக்கிறாரு. தேசத்தில் பயங்கர கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாகத்தக்கதாக பயங்கரமான காரியத்தை கர்த்தர் தேசத்தில் செய்ய போகிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற நபருக்காக நீ போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணி ஆயிற்று, இன்னும் அந்த குடும்பம் அசைக்கப்படல, அந்த குடும்பம் மனம் திரும்பல. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுக்குள்ள அந்த குடும்பத்தை அசைப்பேன், அந்த வீட்டை அசைப்பேன், அந்த ஜனத்தை அசைப்பேன், அந்த ஜனத்திற்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுவேன், மாறுதலை உண்டு பண்ணுவேன். பட்டணம் அசையத்தக்கதாக, தேசம் அசையத்தக்கதாக, தேசத்தில் பயங்கரமான கிரியைகளை வெளிப்படுத்த போகிறேன். தேசத்தில் வெள்ளி விழிக்கிற, தேசத்தில் சவால் விடுகிற அத்தனை வல்லமைகளையும் ஆவியில கண்டுகொண்டு 2 நிமிடம் அந்த வல்லமையை வெட்டி ஜெயமடைங்க பார்க்கலாம், அந்த வல்லமையை வெட்டி ஜெயமடைங்க பார்க்கலாம். இந்த தேசம் அசைக்கப்படட்டே. ரீகாத்தாரா சந்தலா உடமன சந்தல் கடகதுரியா, உடமன சந்தல திரமன கடகதுரியா. கர்த்தர் பயங்கர அசைவை உண்டு பண்ணுகிறார், ஒரு பயங்கர எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். பட்டணங்கள் அசைக்கப்பட போகிறது, பட்டணத்தில் பெரிய கிரியைகள் நடக்க போகிறது, பட்டணத்தில் பெரிய கிரியைகள் நடக்க போகிறது. பைத்தியம் சுகமாக போகிறது, ஓ பிசாசு பிடித்தவன் சுகமாக போகிறான், அநேகருக்கு அற்புதம் நடக்க போகிறது. தேசத்தில் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது எப்ப நடக்குன்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு, ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு, ஜெபிக்கிற சபையை கொண்டு கர்த்தர் பயங்கரமான ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாரு. ஓ ராகாதா ராதா லாதா தாதா ரீதா தாதா தாதா தா ரீதா தாதா. இது எழுப்புதலின் காலம் அல்ல, இது யோசுவாவின் நாட்கள் அல்ல, இது எழுப்புதலின் நேரம், இது அசைவு உண்டாகிற நேரம், இது அசைவு உண்டாகிற நேரம். ஓ பெருமழையின் சத்தம் கேட்கிற நேரம், பெருமழையின் சத்தம் கேட்கிற நேரம், அசைக்கப்படுகிற நேரம், பட்டணம் அசைகிற நேரம், ராஜ்யங்கள் அசைகிற நேரம், பொல்லாத ஆவிகள் கீழடைகிற நேரம். ஊராபா ஷீகாத்தாலா, பொல்லாத ஆவிகள் தேசத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிற நேரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை 2 நிமிடம் ஆவியில நிரம்பி
Raba baba 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 riba baba 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 rikatala shantala udamana கடகதுரியா பயங்கரங்கள் நடக்குன்னு கர்த்தர் சொல்றார். பயங்கரங்கள் நடக்கும் தேசத்தில், பயங்கரங்கள் நடக்கும் தேசத்தில், பயங்கரங்கள் நடக்கும். தேசத்தை அசைப்பேன், தேசத்தை அசைப்பேன், ஒவ்வொரு வீடுகளை அசைப்பேன், ஒவ்வொரு நபர்களை அசைப்பேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல கையை தட்டி ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதாலா நித்தமே. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதாலா நித்தமே. ஏறெடுப்போ நம் இதயமதை, ஏறெடுப்போ நம் இதயமதை, இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். பாடல்கள் பாடிடுவேன், அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பர் இருத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பதில் நீடிப்புடன் இருத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என்ற நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என்ற நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஜெபமாதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதாலா நித்தமே. ஜெபமாதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதாலா நித்தமே. ஏறெடுப்போம் நம் இதயம், ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஹல்லேலூயா. தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு நெகேமியாவின் ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் காரியத்தை கைகூடி கர்த்தர் வர பண்ணினார். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சில காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். இரண்டாவது ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படிக்கு. அப்ப கவனிப்போம், இப்ப 2 மனிதர்கள் ஜெபிக்கிறார்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம்னா, சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அப்ப சிறைச்சாலை எவ்வளவு பத்திரமாய், எவ்வளவு பாதுகாப்பாய், எவ்வளவு உறுதியாய் அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கும். நம்ம பத்மநாபம் பேலஸுக்கு போனா தெரியும், அந்த மதில் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு பயங்கர அந்த மதில் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்கள், இந்த சிறைச்சாலை அதே போல ஆமீன் பயங்கர பாதுகாப்பாய் உறுதியாய் கட்டப்பட்டதா இருந்திருக்கலாம் சிறைச்சாலை. ஆனால் 2 பேருடைய ஜெபம் இப்ப என்ன செய்து பாருங்க, ஒரு அசைவை உண்டு பண்ணுது. நீங்க படிங்க, அப்போஸ்தலர் 4:31 படிங்க.
அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அப்ப பாருங்க, ஜெபம் இப்ப ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறது, அசைவை உண்டு பண்ணுகிறது. மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் அசைவை உண்டு பண்ணும். ஆமே, கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன அசையாதது அசையும். நீங்க சொல்லலையே. ஆமே, அசையாதது அசையும். இவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது என்ன உண்டாயிட்டா? அசைவு. அப்ப ஜெபிக்க 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 தான் என்ன வரும்? அசை உண்டாகும். இந்த ஏரியாவை ஒன்று பார்த்துருவோமே, எப்படி இருந்திருக்கலாம் அந்த நாட்கள்ல. காடு பிடிச்சி படப்பு பிடிச்சி மனுஷன் உள்ள சஞ்சாரம் இல்லாமல் எப்படியோ காணப்பட்டிருக்கலாம். ஆமீன். மேசியாதாஸ் பாசு சொல்லுவாங்க அடிக்கடி, நான் வரும் பொழுதெல்லாம் இங்க எத்தனை வீடு தான் இருந்தது. ஆமே, 5-6 வீடு அங்கங்கே இருந்தது. ஆமே, இன்னைக்கு பாருங்க இந்த ஏரியாவை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறான். எப்படிப்பட்ட பில்டிங் எல்லாம் வந்திருக்குது. காரணம், பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் கூடி இங்க ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு அசைவை ஆண்டவர் உண்டு பண்ண ஆரம்பித்திருக்கிறார். தேசத்தில் ஒரு அசைவை ஆண்டவர் உண்டு பண்ண ஆரம்பித்திருக்கிறார். காரணம், தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் என்ன உண்டாகி கொண்டிருக்குன்னா பெரிய அசைவு உண்டாகி கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது கூடி இருந்த இடம் அசைந்தது. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது அசையாத இருதயமும் அசையும், கல்லான இருதயமும் உடைக்கப்படும். ஆமே, கூட்டத்துக்கு போட்டான்னு கேட்டா விடவே மாட்டாங்க, போப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணினா அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கொஞ்சம் அசைச்சு போயிட்டு வான்னு சொல்லி விடுவாரு. விளங்குதானே உங்களுக்கு சொல்றது? ஆமே, ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்யுதுன்னா இருதயத்தை அசைய பண்ணுகிறார். கடின இருதயத்தை அசைக்க பண்ணுகிறார். கல்லான இருதயத்தை கர்த்தர் அசைக்க பண்ணுகிறார். கொடூரர்களை ஆண்டவர் அசைக்க பண்ணுகிறார். காரணம், அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை ஆண்டவர் அசைத்தார். இன்றைக்கு பகல சொல்றேன், நம்ம ஜெபிக்க 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 சில அஸ்திவாரத்தை ஆண்டவர் அசைக்க போகிறாரு. ஆமென். சில பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையும், சில சாத்தானின் அஸ்திபாரங்கள் அசையும், சில அதிகாரிகளின் அஸ்திபாரங்கள் அசையும், சில மனுஷருடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைக்க போகிறார். ஒரு பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தையே ஆண்டவர் அசைய பண்ணினது உண்மை என்று சொன்னால், சில விடா பிடியா இருக்கிறதான சில சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் அசைக்க போகிறாரு. கை தட்டணும், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அசையும், நம்ம ஜெபிக்கும் பொழுது அசையும். இவர்கள் 2 பேர் ஜெபித்த பொழுது அங்க என்ன உண்டாயிட்டுன்னா ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கட்டளையிட்டாரு. மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க அசை உண்டாகும். உலகத்துல சொல்லுவாங்க, அடிக்க அடிக்க தான் அம்மி என்ன செய்யுமா. அப்ப ஜெபிக்க ஜெபிக்க தான் என்ன உண்டாகும்? ஆசை உண்டாயிட்டே இருக்கு. சும்மா இருக்கக்கூடாது, சும்மா கிடக்க கூடாது. தேவ சமூகத்தில் வந்து விழணும், உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்ணணும், பொறுப்போடு ஜெபம் பண்ணணும், நேரம் செலவு பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அசைவை தாருங்க. எங்க கண்கள் அசைவை பார்க்கணும், எங்க கண்கள் மாற்றத்தை பார்க்கணும், எங்க கண்கள் மாறுதலை பார்க்கணும். பட்டணத்தில் அசை உண்டாகணும். அப்ப விழுந்து கிடந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைய பண்ணின கர்த்தர் சில வல்லமைகளை கர்த்தர் அசைய பண்ண போகிறாரு. 2 பேருடைய ஜெபம் என்ன செய்து பாருங்க, அசைவை உண்டாக்கிற்று. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இப்ப அசைவு மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி மிகவும் அதிர்ந்தது. அந்த இடத்தை பாருங்க, கதவுகள் எல்லாம் என்ன செய்ததாம்? திற உண்டதாம். அப்ப 2 பேருடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் செய்த காரியம், கதவை கர்த்தர் திறக்க வைத்தார். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக சில கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், சில வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கலாம், சில வழிகள் பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக சில வழி ஆண்டவர் திறக்க போகிறாரு.
நல்ல அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது வேலை தொடங்கும் பொழுது என் கையில ஒரு பைசா இல்லை. ஆமே, எல்லாம் உங்களுடைய ஜெபம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை கொண்டு வந்தது என் கையில ஒண்ணுமே இல்லை. தொடங்கும் பொழுது விசுவாசத்தோடு தொடங்கினேன், விசுவாசத்தோடே கர்த்தர் நடத்தினான். இவங்க எல்லாம் வந்து கேட்கும், பாஸ் இதை செய்யணும், இதை பண்ணணும். நான் ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொன்னதே இல்லை. ஆமே, என் கையில ஒண்ணுமே இருக்காது, நான் முடியாதுன்னு ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை. சரி செய்வோம், சரி செய்வோம், சரி பண்ணுவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் கதவை திறக்க போகிறார். உங்களுக்காக வழி ஆண்டவர் திறக்க போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் வாசலை திறக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஊழியத்திற்காக இன்னும் கர்த்தர் சில கதவுகளை திறக்க போகிறார். ஊழியத்திற்காக சில இன்னும் வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ஒன்றுமில்லாத இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழிய, நமக்காக வாசல ஆண்டவர் திறக்க போகிறாரு. அவர்கள் 2 பேர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் செய்த காரியம், கதவை ஆண்டவர் திறந்தாரு. கதவு திறக்கப்பட்டது, கதவு திறக்கப்பட்டது. இன்னைக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, வாசல் பூட்டப்பட்டிருக்கிறதோ, வழி பூட்டப்பட்டிருக்கிறதோ, நன்மையின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அந்த கதவை ஆண்டவர் திறக்க போகிறாரு. கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கதவை ஆண்டவர் திறப்பா, கதவை ஆண்டவர் திறப்பா. 2 பேருடைய ஜெபம் கதவை திறந்ததுன்னா, நம்ம இத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது ஆலயத்தின் கதவு திறக்கப்படும், சுவிசேஷத்தின் கதவு திறக்கப்படும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கதவு திறக்கப்படும், நன்மையின் கதவு திறக்கப்படும், ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படும். சத்துரு கதவை பூட்டி இருக்கலாம், வாசலை பூட்டி இருக்கலாம், கர்த்தர் கதவை நமக்காக திறக்க போகிறாரு. கதவு திறந்தது மாத்திரமல்ல, 2 பேருடைய ஜெபம். அடுத்த வார்த்தை பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எத்தனை பேருடைய ஜெபம்? 2 பேருடைய ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் செய்த காரியம், எல்லாருடைய கட்டுகளையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? அறுத்து போட்டுட்டாரு. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அப்ப ஜெபிக்கும் பொழுது ஒண்ணு நான் சொல்ற காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை, சாத்தானின் அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைக்க போகிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது 3வது கதவுகள் திறக்கப்பட போகிறது. 4வது சொல்றேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் கட்டுகள், ஜனத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், துன்மார்க்க கட்டுகள், வேசித்தன கட்டுகள், பாவ கட்டுகள், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தறிய போகிறாரு. ஜெபம் ஏறெடுக்கப்பட ஜெபம் எழும்ப 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 கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்க போகிறாரு. எல்லாரும் முழங்கால் படி போடுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, நல்ல ஜெபிக்கணப்பா. எல்லாரும் அப்படியே நெடுமுழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியம் கைகூடி வரும். ஜெபிக்கிற பிள்ளைகள் பிசாசின் ராஜ்யத்தை அசைப்பார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கதவு திறக்கப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும். எல்லா நெடுமுழங்கள் போடுங்கள், கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, ஒரு உன்னத ஜெபாவி எனக்குள்ள வைக்கணும். பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடுங்க. இப்ப வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடுங்க, சகோதரர்கள் கண்ணை மூடுங்க. ஒரு வார்த்தை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவரே, ஒரு உன்னத ஜெபாவி, ஒரு சாதாரணமான ஜெபம் அல்லப்பா, ஒரு உன்னத ஜெபாவி எனக்குள்ள வைக்கப்படட்டும். ஜீசஸ், அப்படியே கேளுங்க ஒரு 2 நிமிடம். கர்த்தர் பற்றி பிடிக்கிற ஒரு ஜெபாவியை கர்த்தர் இப்ப ஊற்ற போகிறார். எல்லார் மேலும் பற்றி பிடிக்கிற ஒரு ஜெப ஆவியை இப்ப ஆண்டவர் ஊற்ற போகிறார். ராக்கா துராக்கா சியாந்தராதலாதியா. எல்லாம் கண்ணு முடிங்க, யாரும் எழும்பி போக கூடாது. எல்லாம் முழங்கல், நெடு முழங்கல் எழுங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கர ஜெப அபிஷேகம் இந்த கூடாரத்திற்குள்ள, ஒரு பயங்கர ஜெப அபிஷேகம் இருக்கிறது.
ராகாத்தாலா சாந்தராக்கராதியாக்கரக துரியாக்கரகன கடகதுரியா. இங்க வருகிற பிள்ளைகள் அந்த ஜெப வல்லமை அனுபவிக்க போகிறார்கள். ஓ, ஜெபித்து காரியத்தை கைக்குடி வர பண்ண போகிறார்கள். ஓ, ஜெபித்து சாத்தானின் அஸ்திபாரத்தை அசைக்க போகிறார்கள். ஜெபித்து கதவுகளை திறக்க வைக்க போகிறார்கள். ஜெபித்து அநேகர் கட்டுகள் அவிழ்க்க போகிறார்கள். ஒரு பட்டி பிடிக்கிற ஜெப அபிஷேகத்தை, ஒரு பட்டி பிடிக்கிற ஜெப ஆவிய கர்த்தர் இப்ப சில பிள்ளைகள் மேல் இப்ப ஊற்றுகிறாரு. அவ்வளவுதான். கையை தட்டி சகோதரர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கர ஜெபாபிஷேகம் பிடிக்குது. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பட்டணத்தை கீழடக்க, ராஜ்யத்தை கீழடக்க. ஓ ரப ஹந்தல பௌரியாதர கனகடகதுரியா. பிள்ளைகள் மேல் ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் ஜெப ஆவியை பெற்று கண்ண மூடுங்க. பிள்ளைகள் எல்லாம் கண்ண மூடுங்க. ஆமென். எல்லாரும் கண்ண மூடுங்க. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பலமாய் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி பிள்ளைகள் எல்லாம் அந்த ஜெப அக்னி 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 தீ கொளுத்தப்படட்ടെ. ஜெப தீ கொளுத்தப்படட்ടെ. சகோதரர்கள் கையை தட்டி நல்ல பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி ஆமென். ஆண்டவரை ஜெபிக்கணும். நெகேமியாவை போல ஜெபிக்கணும். நெகேமியாவை போல ஜெபிக்கணும். பவுலை சீலாவை போல ஜெபிக்கணும். காரியம் கைக்குடி வருகிறது வரை ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். சகோதரி நல்ல பாரம் எடு ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அந்த வல்லமை விழுதே. ஷாபா பாபா 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 பாபா. 2 நிமிடம் நல்ல கையை தட்டி அத்தனை பேரை பெற்றுக்கொள்ளுங்க. அத்தனை சகோதரர்கள் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரர்கள் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிபர்கள் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. முதியவர்கள் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. நான் நெகேமியாவை போல ஜெபிக்கணும். நான் நெகேமியாவை போல ஜெபிக்கணும். காரியம் கைக்குடி வருகிறது வரை நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். பவுலை சீலாவை போல நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். இப்ப கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நெகேமியாவுக்கு மேல இருந்த அந்த ஜெப அபிஷேகத்தை, பவுல் சீலா மேல இருந்த அந்த ஜெப அபிஷேகத்தை இப்ப பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறாரு. எஸ் 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 பிடிக்குது, பட்டி பிடிக்குது, பட்டி பிடிக்குது. ஓ, பயங்கர ஆசை வருது. நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும்னு பயங்கர ஆசை உள்ளத்தை தூண்டுது, உள்ளத்தை தூண்டுது, நினைவை தூண்டுது. நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். ஒரு பயங்கர ஆசைய ஆண்டவர் இப்ப தட்டி உள்ள எழுப்பி விடுகிறாரு. இப்ப தட்டி எழுப்பி விடுகிறாரு. ஜெபிக்கணும்னு பயங்கர ஆசைய கர்த்தர் உள்ள வைக்கிறாரு. பெற்றுகள், பெற்றுகள். ஜெபிக்கிற பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிறாரு. சகோதரி சோர்ந்து போகாத, நடக்கல நினைக்காத. நடக்கல, எத்தனை ஆண்டு ஜெபித்துட்டேன், எத்தனை காலம் ஜெபித்துட்டேன், நடக்கல நினைக்காத, நடக்கன்னு நினைக்காத. நெகேமியாவின் ஜெபத்தை தடை பண்ணி அலங்கத்தை கட்டக்கூடாது என்பதற்காக நிந்தையும் பரிகாசம் வந்து, கேவலம் அவமானம் வந்து, சன்பலாத்து தோபியா எழுப்பினா உன்னை பரிகாசம் பண்ண, உன்னை கேவலப்படுத்த, உன் ஜெபத்துக்கு பதில் வரலையே, ஜெபத்திற்கு பதில் வரலையே, உன்னை பரிகாசம் பண்ண, உன்னை கேவலப்படுத்த சன்பலாத்து தோபியா எழும்பறா. ஜெபம் தடை பண்ணப்பட்டது போல காணப்படலாம், ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல காணப்படலாம். ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த கூடாரத்தில் சில நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த கூடாரத்தில் பவுலும் சீலாக்களை கர்த்தர் எழுப்புவாராக. அநேக கட்டுகளை அவிழ்த்து தள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார்களாக. சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைத்தது போல பிசாசின் அஸ்திபாரத்தை அசைக்கிற சில பவுலும் சீலாவும் இந்த கூடாரத்தில் எழுப்புவார்களாக. பட்டி பிடிக்குது, பிடிக்குது, பிடிக்குது,
பிள்ளைகள் மேல் ஜெப அபிஷேகம் பட்டி பிடிக்குது. பிள்ளைகள் மேல் ஜெப வல்லமை பட்டி பிடிக்குது. பிள்ளைகள் மேல் ஜெப வல்லமை பட்டி பிடிக்குது. பிள்ளைகள் மேல் ஜெப கிருபை பட்டி பிடிக்குது. சின்ன பிள்ளைகள் மேல் ஜெப கிருபை பட்டி பிடிக்குது. ஜெப கிருபை பட்டி பிடிக்குது. ஜெப ஆவி பட்டி பிடிக்குது. பிள்ளைகள் மேல் ஜெப கிருபை பட்டி பிடிக்குது. ஜெப வல்லமை பட்டி பிடிக்குது. சில முதியவர்கள் மேல ஜெப ஆவி பட்டி பிடிக்குது. ஜெப வல்லமை பட்டி பிடிக்குது. கையை தட்டி பெற்றுகள். நன்றி ஆண்டவரே, நெகேமியாக்களை எழுப்புறதற்காய் நன்றி. பவுலையும் சீலாவையும் எழுப்பி விடுகிற தயவுக்காய் நன்றி. ஜெபிக்கிறவனுடைய காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணுகிற தயவுக்காய் நன்றி. ஜெபிக்கிற பிள்ளைகள் சிலதை அசைக்க போறதற்காய் நன்றி. ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் சில திறக்க போறதற்காய் நன்றி. ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் சில கட்டுகள் உடைக்கப்படுகிறதற்காய் நன்றி ஆவியானவரே. அப்படியே பலத்த கிரியை கத்திரங்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. வந்த எல்லா மக்களையும் அந்த அபிஷேகத்தோடு கூட கத்திர அனுப்புங்க. கிருபை கூட இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்று நம் அனைவரிடம் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.